அதாவது பாகிஸ்தான் அரசியல்ன்றது நம்மளோட அரசியல் மாதிரி கிடையாது. முதல்ல ஒன்று, இந்த சம்பவம் வந்து இம்ரான்கானை ஜெயிலில் போட்டிருக்கிறதும், அவரை அடித்தே கொன்று விட்டார்கள் அப்படின்னு 2 நாளைக்கு முன்னாடி பரவுன செய்தியும் சரி, அதுக்கு 2 காரணம் இருக்குது. ஒன்று வந்து இம்ரான்கான் கட்சியை சேர்ந்த அவர்கள் குடும்பத்தாரே பரப்பி விட்டதுன்னு ஒரு விஷயம் இருக்குது. அடித்து கொண்டு விட்டார் நம்ம பரப்பி விட்டோம்னா ஒரு பெரிய கலவரமாக வரும். கட்சி தொண்டர்கள் மத்தியில் அடித்து நொறுக்கி ஒரு முடிவுக்கு வரும்ன்றது அவங்க குடும்பத்தாரோட கணக்கு. அரசியல்வாதிகள் அதிகாரத்தை கைப்பற்றி பல ஆயிரம் கோடிகளை சம்பாதித்து அமெரிக்காவுக்கு கைக்கூலியாக இருக்காங்க எல்லாருமே. அமெரிக்காவுக்கு கைக்கூலியாக இருந்தால் அவங்கள முடிச்சுடுவாங்க. அப்படி தான் வந்து இம்ரான்கானுக்கு வந்து இது ஒரு பாயிண்ட் நம்பர் 1. இம்ரான்கான் சைனா சார்ந்து போனதை இம்ரான்கானுக்கு 3 பொண்டாட்டி. முதல் மனைவியோட ஒரு 9 வருஷம் 10 வருஷம் ஆகும். அந்த மாமா ஜெமைமா அது வந்து ஒரு பிரிட்டிஷ்காரர், வேற ஒரு கண்ட்ரி, அது ஒரு கிராஸ், அதை முஸ்லீமாக மாற்றி கல்யாணம் பண்ணாப்புல. அதுதான் உளவாணி, கெஸ்ட்டோட உளவாணி. அது உள்ளே இருந்த அரிச்சு இம்ரான்கானை வழி பண்ணிட்டு இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, இம்ரான்கான் வந்து ஜட்ஜும் அப்படி தான், ஜட்ஜுகளும் அப்படி தான், அவங்களும் அமெரிக்கா கண்ட்ரோல். ஜட்ஜுங்களும் அமெரிக்கா கண்ட்ரோல். ஆமாம், போட்டு சொல்லிடுவாங்க, தீர்ப்பு சொல்லிடுறேன், அவனுக்கு உள்ள வச்சுருந்தா உள்ள வச்சு. இந்தியா மாதிரி கிடையாது. ஸோ அப்படி இருக்கிறதுனால என்ன ஆயிடுச்சுன்னா, இம்ரான்கானை திடீர்னு பிடிச்சி உள்ள. அதான் இம்ரான்கானை கொல்வதற்கு வெஸ்ட் முடிவு பண்ணிட்டான், அழிப்பதற்கு. கொல்ல ட்ரை பண்ணால் முடியல, 2 டைம் எஸ்கேப் ஆகிட்டாங்க. அப்புறம் அதுக்கப்புறம் கோர்ட்டில் பூந்து கொல்ல பார்த்தாங்க, அதுவும் முடியலன்னொடனே நீதிபதிகளை வச்சு ஊழல். எல்லோரும் சுத்தமான சாபா ஷரீஃப்லாம் தங்கத்துலேயும் தங்கம், வீட்டில் கேரியரில் சாப்பாடு எடுத்துகிட்டு போய் தான் சாப்பிட்டு, குப்புசு இதெல்லாம் சாப்பிட்டு, அந்த சம்பளம் கூட வாங்க மாட்டார், அவ்வளோ சுத்தமான ஆள். ராணுவ தளபதி அதை விட சுத்தம். அதனால் இவன் ஊழல் பண்ணிட்டான்னு சொல்லி உள்ள. இப்போ அரசியல் என்ன பண்ணுறாங்கன்னா, இம்ரான்கான் கொல்லப்பட்டு விட்டார்னா டப்புன்னு கட்சிக்காரன்லாம் கொந்தளிச்சு என் தலைவனை கொண்டுட்டியாடான்னு சொல்லி பெரிய கலவரம் உருவாக்கி இந்த ஆட்சியை கவுத்து விட்டுருவாங்க. அப்போ பார்த்துக்கலான்ற ஒரு முடிவு அதுக்காக பண்ணதான் சொல்லப்படுது. ஆசி முனிவர் அங்கே போய் பார்த்து காலை நக்கிட்டு வர்றது யார், ட்ரம்ப்பு காலை. அதனால் உனக்கு ஃபுல்லாக அதிகாரம் தானே, சாபா ஷரீஃப்லாம் டம்மி பீஸு வச்சு மெயின்டைன் பண்ணிக்க. நான் சொன்னேன்னா இந்தியா மேலே அடிக்கணும், நான் சொன்னேன்னா சைனா மேலே அடிக்கணும், சைனா கழட்டி விடணும். உங்கள் இராணுவத்துக்கும் சீன இராணுவத்துக்கும் என்ன தொடர்புன்றது உனக்கு தான் தெரியும், அது உடனே எனக்கு பாஸ் பண்ணிடணும் அப்படின்னு டேரெக்டாக. எதுக்கு பிரைம் மினிஸ்டர் அவன்கிட்ட பேச்சு, அவன்கிட்ட பேச்சு, அவன்கிட்ட பேச்சு, தளபதிகிட்ட பேசுறது. தளபதியை டாப்பாக்கி விட்டோம்னா நான் 1 to 1 பேசிக்கலாம்ல. அதுக்காக அமெரிக்கா செய்யக்கூடிய வேலை. மெயின் வந்து இம்ரான்கான் போன்ற சக்திகள் நம்மளை எதிர்த்து ஒருத்தர் உருவாயிடக்கூடாது, அவனை அழிச்சிடு. இம்ரான்கான் உயிரோடு வெளியே வர்றதுன்றது இன்றைக்கி சாதத்தை அடித்து கொண்டாங்களோ அது இல்லையோ இருக்கோ, உயிரோடு வெளியே வர்றது இல்லை மென்டல் ஆக்கி இருப்பாங்க. உயிரோடு வெளியே வர்றதுன்றதே கஷ்டம். இல்லைன்னா ஏற்கனவே எப்படி வந்து நவாஸ் ஷரீஃபை சவுதி உள்ளே புகுந்து காப்பாற்றி என் ஊரில் கொஞ்ச நாள் இருக்கட்டும் கூட்டிகிட்டு போய் அழிச்சு விட்டுச்சோ, அதே மாதிரி இம்ரான்கானை தமிழ் நியூஸ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இருந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு உமாபதி சார். சார் வணக்கம். வணக்கம். வணக்கம் சார். சர்வதேச அரசியலில் குறிப்பாக நம்ம அண்டை நாடான எப்போவுமே நமக்கு சர்ச்சையாக இருக்கக்கூடிய நாடு பாகிஸ்தான். அந்த பாகிஸ்தானுடைய முன்னாள் பிரதமர் சிறைபிடிக்கப்பட்டார். கிட்டத்தட்ட 2 ஆண்டுகளுக்கு மேலே ஆகுது. குடும்பத்தார்கள் வந்து தற்போது வைத்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு அதிமுக்கிய குற்றச்சாட்டு, அவர் உயிரோடு இருக்காரான்னு எனக்கு தெரியல, படுகொலை செய்யப்பட்டாரா, எங்களால் பார்க்க கூட முடியல கடந்த 2 வருஷத்துக்கு மேலே அப்படின்னு சொல்லி ஒரு அதிர்ச்சியூட்டும் செய்தியை வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஒரு முன்னாள் பிரதமருக்கே இப்படி கதியா அப்படின்ற அளவுக்கு அந்த நாட்டில் இருக்கு சார். என்னதான் நடந்துட்டு இருக்கு பாகிஸ்தானில்? அதாவது பாகிஸ்தான் அரசியல்ன்றது நம்மளோட அரசியல் மாதிரி கிடையாது. முதல்ல ஒன்று, இந்த சம்பவம் வந்து இம்ரான்கானை ஜெயிலில் போட்டிருக்கிறதும், அவரை அடித்தே கொன்று விட்டார்கள் அப்படின்னு 2 நாளைக்கு முன்னாடி பரவுன செய்தியும் சரி, அதுக்கு 2 காரணம் இருக்குது. ஒன்று வந்து இம்ரான்கான் கட்சியை சேர்ந்த அவர்கள் குடும்பத்தாரே பரப்பி விட்டதுன்னு ஒரு விஷயம் இருக்குது. 2வது அடித்து கொல்லப்பட்டு விட்டார் அப்படின்னு சொன்னால் தான் என்னான்றதை பதில் சொல்லுவாங்கன்றது ஒரு விஷயம் இருக்குது. அடித்து கொண்டு விட்டார் நம்ம பரப்பி விட்டோம்னா ஒரு பெரிய கலவரமாக வரும், கட்சி தொண்டர்கள் மத்தியில் அடித்து நொறுக்கி ஒரு முடிவுக்கு வரும்ன்றது அவங்க குடும்பத்தாரோட கணக்கு. இப்படி இருக்குது. அப்போ வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இம்ரான் அந்த நாடு வந்து என்னென்னா 4 மாகாணமாக பிரிஞ்சிருக்கு. 4 மாகாணமாக 4 மாகாணமாக 4 பிரிவாக பிரிஞ்சு. இப்போ நம்ம சொல்கிறோம்ல ஸ்டேட்ஸ்ன்னு சொல்லிட்டு, அது மாதிரி கைபர் பக்துன்கவான்னு சொல்லி மேலே இருக்குது. அது வந்து என்னென்னா இவங்க ஆப்கானிஸ்தானோட அந்த பார்டரில் வரும்.
டாப்பில் இருக்கும். ஈரான் பார்டரில் இருக்கிறது வந்து அது ஒரு பகுதி பலுசிஸ்தான் சொல்லி, ஓ. அது ஈரானுடைய பார்டர். ம். நம்ம இந்தியாவோட பார்டர் தான் பஞ்சாப், சிந்து மாகாணங்கள். ம். 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 இப்படி ஒரு 4-5 பகுதியில். இதில் இப்போ பஞ்சாப் சிந்து மாகாணத்தை சேர்ந்தவர் படித்தவங்க. ஓ. கைபர் பக்துன்காவால இருக்கவனும் சரி, பலுசிஸ்தானில் இருக்கவனும் சரி, அவர்கள் தனி கட்சி. இப்போ எப்படின்னா உங்களுக்கு புரியணும்னா என்ன சொல்கிறதுன்னா, இப்போ தமிழ்நாட்டே எடுத்துக்கிட்டிங்கன்னா பாமகவுக்கு எப்படி தமிழகத்தில் தமிழகம். மட்டும்தான் ஓட்டு போடுவாங்க. ம். திருநெல்வேலியில் ஒருத்தன் கூட போட மாட்டான். ம். 100 ஓட்டு வாங்குறதே அது சுயேட்சையை விட கம்மியாக தான் வாங்குவாங்க. ம். கன்னியாகுமரியில் போட மாட்டான், ராமேஸ்வரத்தில் போட மாட்டான், மதுரையில் போட மாட்டான், எங்கேயும் போட மாட்டான். விழுப்புரம், விருத்தாச்சலம், அது இது வேலூர், சிதம்பரம் அந்த மாதிரி தான். இந்த ஏரியா தான் இவர்களோட பெல்ட். அதே மாதிரி அங்கே வந்து என்னன்னா பஞ்சாப் சிந்து மாகாணத்தில் அதிக இடங்கள் இருக்குது. அந்த இடத்துல ஜெயிக்கிறவர்கள் தான் படித்தவர்களாக இருப்பாங்க. ஆட்சி அது எல்லாருமே பெனாசிர் பூட்டோவாக இருந்தாலும் சரி, ஜியாவுல் ஹக்காக இருந்தாலும் சரி, இன்றைக்கி உள்ள இப்போ ஜெயிலில் இருக்கக்கூடிய இம்ரான்கானாக இருந்தாலும் சரி, எல்லாருக்கும் வாக்கு வங்கி எங்கே இருக்குன்னா சிந்து பஞ்சாபில் தான் இருக்குது. அது எப்படி இருக்குன்னா நம்ம இந்தியா ஸ்டைலில், வட இந்தியா ஸ்டைல்லே இருக்கும். நம்ம ஊர் பஞ்சாப் இருக்குல்ல, இந்த ஸ்டைலில் தான் அங்கே உள்ள பஞ்சாப்பும் கிட்டத்தட்ட இருக்கலாம். ஒரு மாதிரி இருக்கும். பார்ட்டி ஈட்டி, அது முஸ்லீம் கண்ட்ரி ஏரியா மாதிரி இருக்காது. பலுசிஸ்தான் வந்து மிக பின்தங்கிய, மிக 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 பின்தங்கிய ஒரு பழமைவாத ஏரியா. பலுசிஸ்தான். ஆமாம். கைபர் பக்துன்காவா அதை விட பின்தங்கிய மலைவாழ் மக்களை கொண்ட ஏரியா. ஓ. ஒன்றுமே விளையாது, ஒன்றுமே இருக்காது, விவசாயம் மட்டும்தான். அங்கே உள்ளவன் வேற ஆளுக்கு வேற கட்சிக்கு ஓட்டு போடுவான். நான் சொல்கிறேன் பாமக மாதிரி. அதே மாதிரி பலுசிஸ்தானில் வேறு இதை போடுவான், இங்கே டவுனில் சவுத்தில் வேறு மாதிரி போடுவான், மிடில் வேறு மாதிரி போடுவான். இப்படி இருக்கும்போது என்னென்னா இந்த மிடில் இருக்கிற பகுதி வாக்குகளை வாங்கி ஜெயிக்கிறது தான் அது. ஏதாவது ஒரு கட்சியோட கூட்டணி போட்டு ஆட்சி பண்ணுவாங்க. இவங்க கொஞ்சம் அதிக இடங்களை வச்சு. இது ஒரு பக்கம். இதில் வந்து ஒட்டுமொத்த நாடும் ஒரு கட்சிக்கு ஓட்டு போடாது. முஸ்லீம் லீக்குக்கும் போடாது, அவாமி லீக்குக்கும் போடாது, எதுவுமே போடாது. ஓகே. அந்தந்த பகுதியில் வாங்குவாங்க, கூட்டணி ஆட்சி, குழம்பு வச்சு ஆட்சி தான் கிட்டத்தட்ட. ஆமாம். அப்படி இருக்கிறதுனால என்ன ஆகுனா ஒரு ஸ்திரத்தன்மையான அரசு இருக்காது. ஓ. நான் கேள்விப்பட்டது, இஃப் ஐ எம் ராங் ப்ளீஸ் கரெக்ட், இதுவரை வந்து நிலையான ஆட்சி 5 வருஷம் டேர்ம் வந்து யாருமே முடிக்கல அப்படின்ற மாதிரி நான் ஒரு கருத்து கேள்வி. முடிக்க முடியாது. ஏன்னா நாடு முழுவதும் செல்வாக்கு படைத்த ஒரு கட்சி கிடையாது. இப்போ காங்கிரஸ் ஒரு காலத்தில் இந்தியாவில் இருந்துச்சு, இப்போ பிஜேபி இருக்கு. அதே மாதிரி அங்கே முஸ்லீம் லீக் இருந்தது. ஸோ வந்து அது முடிஞ்சு, அது காங்கிரஸ் மாதிரி அது முடிஞ்சு போச்சு, அது பீஸாக போச்சு. நவாஸ் ஷரீஃபோட பார்ட்டி அது செல்வாக்கு போயிருந்த கட்சி தான், அதுவும் பீஸாக போச்சு. ஏன்னா பலுசிஸ்தான் மக்கள் நம்மளை காலகாலமாக இவங்க ஏமாத்துறாங்க. இப்போ எப்படி காங்கிரஸுக்கு எதிராக ஒரு இந்தியா முழுவதும் ஒரு இது கிளம்பி காங்கிரஸ் ஒட்டுமொத்தமாக ஒழிச்சு கட்டிட்டாங்களோ, அதே மாதிரி அங்கேயும் ஒழிச்சு கட்டிட்டாங்க. தனி ரீஜனல் பார்ட்டிஸ் உருவாயிருச்சு, தனி நாடு கேட்குறாங்க. ஓ. பலுசிஸ்தான் தனி நாடு கேட்டுட்டு இருக்கான். கைபர் பக்துன்காவால இருக்கவனுக்கு வந்து இவனை பற்றி கவலை இல்லை, அவனை பற்றி இவனுக்கு கவலை இல்லை. அவன் லைஃப் ஸ்டைலே ரொம்ப மோசம். பீகாரில் எப்படி இருக்கோ அந்த நிலை தான் அங்கே இருக்குது. ஸோ இப்படிலாம் இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா, அரசியல்வாதிகள் அதிகாரத்தை கைப்பற்றி பல ஆயிரம் கோடிகளை சம்பாதித்து அமெரிக்காவுக்கு கைக்கூலியாக இருக்காங்க எல்லாருமே. ஓ. அமெரிக்காவுக்கு கைக்கூலியாக இருந்தால் அவங்கள முடிச்சுடுவாங்க. அப்படி தான் வந்து இம்ரான்கானுக்கு வந்து இது ஒரு பாயிண்ட் நம்பர் 1 என்னென்னா, இம்ரான்கான் சைனா சார்ந்து போனதுனால இம்ரான்கானுக்கு 3 பொண்டாட்டி. ஓ. முதல் மனைவியோட ஒரு 9 வருஷம் 10 வருஷம் வாழ்ந்துருக்காரு. அந்த மாமா ஜெமைமா, அது வந்து ஒரு பிரிட்டிஷ்காரர், வேற ஒரு கண்ட்ரி, அது ஒரு கிராஸ், அதை முஸ்லீமாக மாற்றி கல்யாணம் பண்ணாப்புல, அதுதான் உளவாளி. ஓ. ஓகே. வெஸ்டோட உளவாளி. ஓ. அது உள்ளே இருந்த அரிச்சு இம்ரான்கானை வழி பண்ணி விட்டு போச்சு. இம்ரான்கானை கொண்டு வந்ததும் வெஸ்ட்டு தான், வளர்த்து விட்டதும் வெஸ்ட்டு தான். ஓ. அமெரிக்கா தான் பண்ணி வளர்த்து விட்டது. ஓ. ஒரு கட்டத்தில் மேலே அப்படி இப்படி போய் வளர்ட்டும் போது அமெரிக்கா கை விட்டு போனதுக்கப்புறம் அமெரிக்காவை எதிர்த்து சைனாவோட, அமெரிக்கா எதுக்கெல்லாம் சைனாவோட டையை போடும்போது இவரோட ஆட்சியை சரிச்சு விட்டாங்க அவங்க ஆட்கள் அடியால் வச்சு. ஓ. ஏன்னா இராணுவ தளபதியும் அவங்க ஆள் தான். இப்போ உள்ள பிரதமரும் யாரோட ஆள்? ட்ரம்ப்போட ஆள், நவாஸ் ஷெரீஃப். ஏன் நோபல் பரிசுலாம் கூட வந்து பரிந்துரைச்சார் ட்ரம்ப்புக்கு. பரிந்துரைச்சு அந்த ஆகப்பெரும் கூவை, அந்த கூவை தான் வந்து அங்கே பிரதமராக இருக்குது, ஷாபாஸ் ஷெரீஃப். அதுக்கப்புறம் இராணுவ தளபதியை கூட்டு விருந்து வச்சு காசை கொடுத்து, உன் பிள்ளை குட்டி எல்லாம் இங்கே படிக்கிறதுக்கெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் என்ன கரெக்ட். ஒன்றும் இல்லை, அங்கே சிட்டிசன்ஷிப் கொடுத்துருவாங்க, ரிட்டையர் ஆனால் ஒரு பெரிய அமௌண்ட்டு கொடுத்துருவாங்க, இவங்க நாட்டை காட்டி கொடுத்துட்டு ஓடிடுவாங்க. ஓ. யூஎஸ். அதே மாதிரி தான் இப்போ வந்து இராணுவ தளபதியும் அப்படி தான், ஷாபாஸ் ஷெரீஃப் அப்படி தான்.
இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா இம்ரான்கான் வந்து ஜட்ஜும் அப்படி தான், ஜட்ஜுகளும் அப்படி தான், அவங்களும் அமெரிக்கா கண்ட்ரோல் தான். ஓ! ஜட்ஜுங்களும் அமெரிக்கா கண்ட்ரோல். ஆமாம், போட்டு சொல்லிடுவாங்க, தீர்ப்பு சொல்லிடுறேன், அவனை தூக்கி உள்ளே வச்சுருந்தா உள்ளே வச்சுருவாங்க. ஓ! இந்தியா மாதிரி கிடையாது. ஸோ அப்படி இருக்கிறதுனால என்ன ஆயிடுச்சுன்னா இம்ரான்கானை திடீர்னு பிடிச்சி உள்ளே போட்டாங்க. பிடிச்சி அது போட்டு இம்ரான் கான் உள்ள போடும்போது கூட, அவர் வந்து மிகப்பெரிய ஒரு போராட்டத்த வந்து ஒண்ணு பண்ணாரு. அப்போது அவர் கால்ல கூட சுடப்பட்டுச்சுல்ல சார் இம்ரான் கான்? அதான் இம்ரான்கானை கொல்வதற்கு வெஸ்ட் முடிவு பண்ணிட்டான். ஓ! அழிப்பதற்கு. கொல்ல ட்ரை பண்ணா முடியல, 2 டைம் எஸ்கேப் ஆயிட்டாப்புல. ஆ, ஆ. அப்புறம் அதுக்கப்புறம் கோர்ட்டில் புகுந்து கொல்ல பார்த்தாங்க. அதுவும் முடியலன்னொடனே நீதிபதிகளை வச்சு ஊழல். எல்லாரும் சுத்தமான சாபா ஷெரீஃப்லாம் தங்கத்துலேயும் தங்கம். வீட்டில் கேரியரில் சாப்பாடு எடுத்துகிட்டு போய் தான் சாப்பிட்டு, ம். குப்புசு இதெல்லாம் சாப்பிட்டு, அந்த சம்பளம் கூட வாங்க மாட்டார். அவ்வளோ சுத்தமான ஆள். ம், ம், ராணுவ தளபதி அதை விட சுத்தம். ம். அதனால் இவன் ஊழல் பண்ணிட்டான்னு சொல்லி உள்ளே போகிறான். அவன் பூராமே கரப்ஷனில் பிறந்து கரப்ஷனில் வளர்ந்து கரப்ஷன் தான் அவங்களோட வாழ்க்கையே. இதில் ஊழலாம். இவர் பிடிச்சி உள்ளே போட்டாலும் 2 வருஷம் விசாரணையே இல்லாமல் ஜெயிலில் போட்டிருக்காங்க. சொந்தக்காரங்களை கூட பார்க்க விடுறதில்ல. இங்கே உள்ள கொடூர கொலைகாரன், கற்பழிப்பு குற்றவாளியை கூட இந்தியாவிலலாம் சொந்தக்காரங்களை பார்க்க விடுவாங்க வாரத்துக்கு ஒரு நாள். அது இம்ரான்கான் வேற போட்டே தெரியாது அப்படின்ற அளவில் இருக்கு. அதனால இம்ரான்கான் கட்சியை சேர்ந்த அவங்க குடும்பத்தை சேர்ந்தவர்களை கிளப்பி விட்டது தான் அது. 3வது மனைவியோட தான் இப்போ வாழ்ந்துட்டு இருக்காப்புல. முதல் மனைவி பிரிட்டிஷ், இந்தம்மா போயிடுச்சு, ஒரு கட்டத்தில் கண்டுபிடிச்சிட்டாங்க, டைவர்ஸ் ஆயிடுச்சு. 2வது ஒரு மனைவி, அதுவும் டைவர்ஸ், அது ஒரு 4 வருஷமாக தான் வாழ்ந்துருக்கு, அதுவும் டைவர்ஸு. 3வதாக அது. ஓகே. ஒரு பையன் இருக்காப்புல, காஜான்னு நினைக்கிறேன் ஒரு பேர். அவர் தான் நேற்று கிளப்பி விட்டுருக்காப்புல. எங்கள் அப்பா உயிரோடு இருக்காரானே தெரில, உடனே சர்வதேச நாடுகள் தலையிடணும் இதில் அப்படின்னு சொல்லியிருக்காப்புல. இது என்ன நடக்குது நம்ம பொறுத்துன்னு தான் பார்க்கணும். உயிரிழந்தால் நிச்சயமாக டிக்ளேர் பண்ணிடுவாங்க, வச்சிட்டுலாம் இருக்க மாட்டாங்க. ஆனால் அவர் ஏஜுமே ஒரு 70 அபோவ் தானே சார்? 70 ஆமாம் இருக்கும். 70 இருக்குமான்னு தெரியல, 70க்கு மேலே இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னு கேட்டால் இம்ரான்கானுக்கு வந்து சின்ன வயசுலேயே வந்து சுகர் இருந்தது, டயபெட்டிக். அவர் இத்தனைக்கும் ஸ்போர்ட்ஸ் பர்சன், எக்ஸசைஸ் பண்ணக்கூடிய ஆளுங்க. அவருக்கு வந்து இயற்கையிலே அந்த குறைபாடு இருந்தது. சின்ன வயசுலேயே 30 இயர்ஸ்லேயே, 35-40 வயசுலேயே அவருக்கு வந்து டயபெட்டிக். அவர் ஸோ அது வேறு. இப்போ காலை சுட்டிருக்காங்க, மன அழுத்தம் வேறு. இப்போ தனிமை சிறையில் வச்சு அவரை கொல்லணும்னு பிளான் போட்டிருக்காங்கன்னு சொல்லப்படுது. அதுக்கான ஆதாரமும் இல்லை, அரசு மறுக்கவும் இல்லை. ஆனால் நீங்கள் வந்து அவர் கைது செய்யப்பட்ட போதே 2 வருஷத்துக்கு முன்னாடியே நான் அதை பற்றி ஒரு விஷயம் போட்டிருப்பேன், இவர் விரைவில் கொல்லப்படுவார். ஓஹோ. ஆனால் 2 வருஷமாக தாமதமாகுதுன்றது தான் என்னன்னு தெரியல. ஆனால் இப்போ 2 வருஷமா எங்களை பார்க்கவே விடலைன்றாங்களே சார். அப்போ 2 வருஷமா என்ன சார் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. 2 வருஷமா பார்க்க விடலைன்னா லீகலாக மூவ் பண்ணி எப்போ அப்பப்போ தோன்றதை பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. அரசியல் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. இப்போ அரசியல் என்ன பண்ணுறாங்கன்னா, இம்ரான்கான் கொல்லப்பட்டு விட்டாருன்னா டப்புன்னு கட்சிக்காரன்லாம் கொந்தளிச்சு என் தலைவனை கொண்டுட்டியாடான்னு சொல்லி பெரிய கலவரம் உருவாக்கி இந்த ஆட்சியை கவுத்து விட்டுருவாங்க. அப்போ பார்த்துக்கலான்ற ஒரு முடிவு அதுக்காக பண்ணதான் சொல்லப்படுது. அதெல்லாம் இதை ஒரு சாக்கா பயன்படுத்தி நீங்க சொன்னீங்க இல்லையா, பலூச்சிஸ்தான் ஒரு பக்கம் தனிநாடு கேட்டுட்டு இருக்கான், இன்னொரு மாகாணம் அவங்க ஒரு ரூட்ல போயிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி அது நடக்க செப்பரேஷன், நாட்டு தனிநாடு துண்டாடுவதற்கு வாய்ப்புகள் இருக்கா? பலூச்சிஸ்தான்லாம் இந்த இண்டோ பாக் வாரின் போதே அவங்க வந்து சண்டை போட்டுட்டு இருந்தவங்க தான் பாகிஸ்தான் கூட. இல்லை, சண்டை போட்டு தான் இன்னைக்கு வரைக்கும் சண்டை போட்டு தான் இருக்காங்க. இந்தியா பலூச்சிஸ்தானுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தா கூட அமெரிக்கா அதை தடுக்குது. அந்த லூசு பயலுக்கு என்ன பண்ணான்னா, ஏற்கனவே சோத்துக்கு வழி இல்லை, ஒன்றுமே சுக்கா ரொட்டிக்க வழி இல்லை. அவன் என்ன பண்ணான்னா பலூச்சிஸ்தானை மட்டும் தனியாக கேட்காம ஈரானில் ஒரு பகுதியும் சேர்த்து கேட்குறான். புரியுதா? ஓகே. ஈரான்காரன் சும்மா இருப்பானா? அவங்க தனி இறையாண்மை, தனி நாடு. அதனால தான் இப்போ பிரச்சனையில் போயிட்டு இருக்கு. சுற்றி வளைச்சா அந்த நாடு நாசம்தான். அது மக்கள் பாவம். அப்போ இந்தியா ஒரு ஜனநாயக நாடு. நமக்கும் அவங்க நம்மளோட இருந்து பிரிஞ்சவங்க தான் தனியாக போறேன்ட்டு போனாங்க. நம்ம வந்து இது வரைக்கும் கான்ஸ்டிடியூஷன் நம்ம போற்றி வணங்குறோம். இது வரைக்கும் நம்ம ஆட்சியாளர்கள் முன்ன பின்ன நம்ம இருந்தாலும் கூட நம்ம ஒரு நிலையான ஒரு ஆட்சி, இந்த கான்ஸ்டிடியூஷனே நம்ம வந்து வச்சுட்டு இருந்திருக்கிறோம். 3 முறை அபாலிஷ் பண்ண ஒரு நாடு அந்த நாடு. அதே போல இப்போது மிக சமீபத்தில் ஒரு அறிவிப்பு வந்துச்சு இல்லை சார், ராணுவ தளபதி அசீம் முனீருக்கு தான் உச்சபட்ச அதிகாரத்தை கொடுத்து. அப்போ ஒரு ராணுவ வீரர்கிட்ட போய் உச்சபட்ச அதிகாரம்னா அவர் எப்படி சார் ட்ரீட் பண்ணுவார்? அது எல்லா கட்சிக்காரனும் சேர்ந்து கொடுக்குறான். ஆளுங்கட்சி, எதிர்கட்சி, நீதிமன்றம் எல்லாம் சேர்ந்து தீர்மானம் பண்ணும். அது எப்படி சார்? அதுதான் அமெரிக்காவோட அழுத்தம். அதுதான் அசீம் முனீர் அங்கே போய் பார்த்து காலை நக்கிட்டு வர்றது. யார்? ட்ரம்ப் காலை.
அதனால் உனக்கு ஃபுல்லாக அதிகாரம் தரேன், ஷாபாஸ் ஷெரீஃப்லாம் டம்மி பீஸு வச்சு மெயின்டைன் பண்ணிக்க. நான் சொன்னேன்னா இந்தியா மேலே அடிக்கணும், நான் சொன்னேன்னா சைனா மேலே அடிக்கணும், சைனா கழட்டி விடணும். உங்கள் இராணுவத்துக்கும் சீன இராணுவத்துக்கும் என்ன தொடர்புன்றது உனக்கு தான் தெரியும், அதை உடனே எனக்கு பாஸ் பண்ணிடணும் அப்படின்னு டேரெக்டாக. எதுக்கு பிரைம் மினிஸ்டர் அவன்கிட்ட பேச்சு, அவன்கிட்ட பேச்சு, அவன்கிட்ட பேச்சு, தளபதிகிட்ட பேசுறது? தளபதியை டாப்பாக்கி விட்டோம்னா நான் 1 to 1 பேசிக்கலாம்ல. அதுக்காக அமெரிக்கா செய்யக்கூடிய வேலை தான். பாகிஸ்தானை பெட்டு டாகா ஆக்சுவலாக நீங்கள் சொல்கிறது தான், அந்த அளவு தான் வச்சிருக்கு அமெரிக்கா. என்ன காரணத்துக்காக இந்தியாவையும் மற்ற ஏதாவது நாடுகளை வந்து என்ன காரணத்துக்காகனா, ஜியோ பாலிடிக்ஸில் இந்தியாவுக்கு இதாக இருக்கணும், சைனா அவங்ககிட்ட நெருங்கிடக்கூடாது, அதுக்கு ஒரு ஏவல் நாய் வேணும். அதுக்காக ஒரே டாக் 4 டாக் வச்சுன்னா என்ன கடிக்க வேணான்றதுக்கு போய் கடிச்சு வச்சுருந்தா என்ன பண்ணுறதுன்னா ஒரே டாகாக ஆக்குறாங்க. ஓகே. ஆல்வேஸ் அவங்க வந்து சைனாக்கு ஃபேவரபிள் தானே பாகிஸ்தான்? அமெரிக்காவோட அடிவருடி தான் பாகிஸ்தான். ஓகே. ஒரு கட்டத்தில் பாகிஸ்தான் இப்போ ட்ரம்ப் போன ஆட்சி வந்தப்போ நம்ம காசே நம்ம வீரர்களையும் எடுத்து அடுத்த நாட்டில் கொண்டு போய் செலவு பண்ணிட்டு எல்லாம் வாங்கினான்னா ஆப்கானிஸ்தான் பிரச்சனையை க்ளோஸ் பண்ணி விட்டுட்டா உடனே நமக்கு இனி தலைவலி இல்லைன்னு இப்போ ஃபண்டிங்கை நிறுத்திட்டாங்க. பாகிஸ்தானோட பொருளாதாரம் வீழ்ச்சி ஆகி போச்சு. அப்போ வேறு வழி இல்லாமல் இம்ரான்கான்னு சைனா வரான், நான் டேம் கட்டி தரேன், ரோடு போட்டு தரேன், போர்ட்டை ரெடி பண்ணுறேன் அப்படி இப்படிங்கும்போது சரி காசு உள்ளே வரட்டும்னு அவங்களோட டயட் அவங்களோட டயட் போட்டோடனே அமெரிக்காவுக்கு பிடிக்கல, முடிச்சிட்டாங்க. இறுதியான ஒரே ஒரு கேள்வி சார். இப்போ பாகிஸ்தானில் பல வரக்கூடிய சோர்சஸ் மெசேஜஸ்லாம் பார்க்குறோம். அங்கே வந்து இம்ரான்கான் கட்சிக்காரங்க வந்து பல இடங்களில் வந்து வன்முறையில் ஈடுபடுறாங்க, போராட்டங்களில் ஈடுபடுறாங்க, அசம்பாவிதங்கள் ஏற்படுது. இப்போ ஆட்சி கவிழக்கூடிய வாய்ப்புகள் இருக்கா? அங்கே நாடே துண்டாடக்கூடிய இல்லை, ஆட்சி கவலைக்கூட வாய்ப்பெல்லாம் இல்லை. அதே மைனாரிட்டி ஆட்சி தான், எல்லாமே திருடங்க தான். எல்லாத்தையும் அமெரிக்கா மாற்றிட்டா எல்லாரும் சேர்ந்து கையெழுத்து போட்டு தான் ஆட்சி முன்னிருக்கே வந்து இது கொடுத்துருங்க, இது உச்சபட்ச அதிகாரம். அப்போ எல்லாரும் ஒன்றா இருக்காங்கன்னு அர்த்தம், அமெரிக்கா அடிவருடியா. ஓ, அப்போ ஆட்சி கவலை, அது கவலை தானே அவன் பார்த்துக்குவான். ஓகே. அவங்களுக்கு வந்து இம்ரான்கான் போன்ற சக்திகள் நம்மளை எதிர்த்து ஒருத்தர் உருவாயிடக்கூடாது, அவனை அழிச்சிரு. இம்ரான்கான் உயிரோடு வெளியே வர்றதுன்றது இன்றைக்கி சாதத்தை அடித்து கொண்டாங்களோ அது இல்லையோ இருக்கோ, உயிரோடு வெளியே வர்றதை இல்லை மென்டல் ஆக்கி விட்டுருவாங்க. உயிரோடு வெளியே வர்றதுன்றதே கஷ்டம். இல்லைன்னா ஏற்கனவே எப்படி வந்து நவாஸ் ஷெரீஃபை சவுதி உள்ளே புகுந்து காப்பாற்றி என் ஊரில் கொஞ்ச நாள் இருக்கட்டும் கூட்டிகிட்டு போய் அழிச்சு விட்டுச்சோ, அதே மாதிரி இம்ரான்கானை தூக்கிட்டு போயிடுவாங்க. இப்போ இதன் மூலியமா அமெரிக்கா என்ன சொல்ல வருது அப்படின்னா, சீனாவை எக்காரணத்தோடு டிபெண்ட்ஸ் பண்ணி இருக்கக்கூடாது, அப்படி இருந்தீங்கன்னா இம்ரான்கான் கதி நிலைமை தான் அப்படின்றத வெளிப்படையாக சொல்லுது. நிச்சயமா சார், சர்வதேச அரசியலை ரொம்ப தெளிவாக எங்கள் நேயர்களுக்கு பகிர்ந்தீங்க. மிகுந்த நன்றி. நன்றி, வணக்கம்.